ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். லூயிஸ் பாஸ்டர் என்ற விஞ்ஞானி பிரான்ஸ் தேசத்தில் உள்ள பிரபலமானவர். அவர் அநேக கண்டுபிடிப்புகளை மருத்துவத் துறையிலும் மைக்ரோபயாலஜிக்கல் மற்றும் தடுப்பு ஊசி பாஸ்டிரைசேஷன் போன்ற துறைகளிலும் செய்துள்ளார். காலரா தடுப்பூசி, ரேபிஸ் தடுப்பூசி மற்றும் ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசி போன்றவற்றை கண்டுபிடித்துள்ளார். இவர் கடவுள் மேல் முழு நம்பிக்கை உள்ளவர், நித்திய வாழ்க்கையிலும் நம்பிக்கை உள்ளவர், வேத வசனத்தின்படி வாழ்ந்தவர். தன் பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக்கூடத்தில் வேலை பார்க்கும்போதும் கூட ஜெபிப்பார். லூயிஸ் பாஸ்டர் கூறும்போது, நான் எவ்வளவுக்கு அதிகமாக இயற்கையை படிக்கிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாக சிருஷ்டிகர்த்தரின் அற்புதமான படைப்பைக் கண்டு ஆச்சரியப்படுகிறேன் என்று கூறுகிறார். ஒரு நாள் லூயிஸ் பாஸ்டர் ரயிலில் வேலைக்காக பல்கலைக்கழகத்துக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் கையில் வேதாகமம் இருந்தது. வேத வசனத்தை தியானித்து கொண்டிருந்தார். பின்பு வெகு நேரம் மௌனமாக ஜெபித்து கொண்டிருந்தார். இவரை ஒரு வாலிபன் கவனித்து கொண்டே வந்தான். அவனுக்கு சிரிப்பாகவும் ஏளனமாகவும் இருந்தது. அவரிடம் பேச ஆரம்பித்தான். இந்த நாகரிக உலகில் இப்படி ஒரு பைத்தியமா? உலகம் எவ்வாறு முன்னேறிவிட்டது? அதை பற்றி உமக்கு தெரியாதா? நீர் இன்னும் பழங்காலத்திலேயே உள்ளவரா? ஏன் இப்பொழுது ஜெபித்து கொண்டும் வேதம் வாசித்து கொண்டும் காலத்தை வீணாக்குகிறீர் என்று ஏளனமாக கேட்டான். அதற்கு லூயிஸ் பாஸ்டர் ஒன்றும் அவனிடம் பதில் கூறவில்லை. சிறிது நேரத்திற்கு பின்பு லூயிஸ் பாஸ்டர் ரயிலில் இருந்து இறங்கும் நேரம் வந்தது. அந்த இளைஞன் அப்பெரியவரின் பெயரையும் விலாசத்தையும் அறிய விரும்பினான். அந்த பெரியவரும் தனது விசிட்டிங் கார்டை எடுத்து அந்த இளைஞனிடம் கொடுத்துவிட்டு இறங்கிச் சென்றார். அந்த கார்டில் அவர் பெயரை உற்று பார்த்தபோது அந்த இளைஞன் பெரும் அதிர்ச்சி அடைந்தான். அதில் விஞ்ஞானி லூயிஸ் பாஸ்டர் என்று எழுதப்பட்டிருந்தது. அன்பு நண்பரே, நாம் எவரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. உருவத்தை கண்டும் தோற்றத்தை கண்டும் மற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். வேதத்தை பின்பற்ற விரும்புகிறவர்கள் பெருமை பாராட்ட மாட்டார்கள். அவர்கள் தேவனை மட்டும் பிரியப்படுத்த விரும்புவார்கள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.